வணக்க மக்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்திகா SNM 506ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை மற்றும் காற்றுக்கு சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. எந்த வகையான மழையாக இருக்கட்டும், எவ்வளோ காற்றாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு செஞ்ச 125 நாள்லேருந்து ஒரு 130 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20லிருந்து ஒரு 25 கிலோ விதைகள் இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் பரப்பளவு நடவு செஞ்சிடலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலிருந்து 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட அறுவை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்கள் சமையலுக்கு தாராளமாக சாகுபடி செய்யலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டை வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. அதிகமணியான வளர்ச்சி இருக்காது, குட்டை ரகமாக தாங்க பார்க்கப்படுது. கதிர்களோட மணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 270லிருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூலும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக தரும். இந்த நெல் ரகத்தை எந்த பட்டங்களில் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி ஆகிய 5 பட்டங்களிலும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமாக நடவு செய்யலாம். ஸோ இதனோட கதிர்களோட நீளமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் போல வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பச்சை அரிசியாக கூட நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு தன்மை பெற்றிருக்கிற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல இந்த நெல் ரகத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1800 ரூபாயும், அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 2300 ரூபாய் அளவுக்கு விற்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சம் ரொம்பவே புரிந்திருக்கு. ஸோ விதை நெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயிர் பண்ணி பாருங்க. இதனோட விதை நெல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவன நெல் ரகம்ன்றதால உங்களோட அருகாமையில் இருக்க உரக்கடைகளை கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஸோ ரித்திகா SNM இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெல் ரகம் தான். வறட்சியை தாங்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. சமையலுக்கு ஏற்ற சன்னமான அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா கிடைக்கும். குட்டையான வளர்ச்சி உடையது. சுமார் 80லிருந்து 85 சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. குருத்துப்பூச்சி, இலைப்பேன், இலை உரு அழுகல், இலை உருக்களுகள் மற்றும் மாவுப்பூச்சி, தத்துப்பூச்சி இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் காலத்தில் ரொம்பவே சீராக இருக்கும். காற்று மற்றும் புயல் மழையே வந்தாலும் சாயாத நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. கண்டிப்பாக இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயவே சாயாது. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தை சாகுபடி செஞ்சிருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் தேவைனாலும் மறக்காமல் அதனோட ஃபுல் டீட்டெயிலை எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த சொர்ணவாரி பட்டத்தில் நீங்கள் எந்த வகையான பாரம்பரிய நெல் ரகத்தை நடவு செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். சித்திரை பட்டத்தில் சாகுபடி செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்தின் நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். சித்திரை பட்டம் அதாவது சொர்ணவாரி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய டாப் 5 நெல் ரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். இதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சோசியல் மீடியா பேஜான வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியா பேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.